பிரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த உலகத்திலே கேவலமான ஒருத்தன் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தேன். அதான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற டைலாக் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்குங்க. ஏன்பா உனக்கு என்ன ஆச்சு? நீ யாரும் நினைச்சு இந்த டைலாக் மண்டைக்குள்ள ஓடுது அப்படின்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள ஒரு மாணவி துன்புறுத்தப்பட்டாங்கல்ல, அந்த மாணவி கிட்ட யாரோ ஒரு நபர் இல்ல யாரோ ஒரு அதிகாரி போயிட்டு இந்த நீ கேஸ் கொடுத்த நாங்க நடவடிக்கை எடுத்தோம், அதெல்லாம் ஓகே தாமா, ஆனா இப்போ வந்து கேஸ் வந்து கையை மீறி போயிடுச்சு, இனிமே நீ எதுவும் பேசாத, நாங்க சொல்றதை மட்டும் கேளு, நாங்க சொல்றதை மட்டும் பேசு, நாங்க சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த நபரை நினைக்கிறப்போ அந்த டைலாக் வந்து மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த கேஸ் வந்து முழுசா அப்படியே தலைகீழ மாறிடுச்சுங்க. என்னென்னமோ நடந்து இப்ப கேஸே வந்து வேற மாதிரி போயிடுச்சு. இந்த சம்பவமே ஆரம்பத்துல வந்து ஒரு கூட்டு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சார்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் இப்ப என்னென்னமோ மாறி போயிட்டு இருக்கு. நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கொல்கட்டா கேஸ், கொல்கட்டா ஆர்ஜிகர் மருத்துவமனையில ஒரு மாணவி இதே மாதிரி ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அந்த வழக்குல அது வந்து ஒரு பெரிய கூட்டு பாலியல் துன்புறுத்தல், நிறைய பேர் செஞ்சாங்க. அந்த பெண்ணோட உடம்புல 25க்கு மேற்பட்ட இன்ஜூர்டு இருக்கு, இது பெரிய டீம், ஒரு கேங்கே செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் நம்ம ஆரம்பத்துல பேசணும். அதுக்கான ஆதாரங்கள் வந்து இன்டர்நெட் முழுக்க நிரம்பியிருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இல்லவே இல்லை, சஞ்சய் ராய் அப்படிங்கிற ஒரே ஒரு நபர் தான் குற்றவாளி அப்படின்னு அந்த கேஸ் மாறி மாறி போயிடுச்சு. அதுல இன்னொரு குற்றவாளியா சேர்க்கப்பட்ட சந்தீப் கோஷ் கூட இப்ப அந்த கேஸ்ல இருந்து பெயில்லாம் வாங்கிட்டாரு. ஸோ அதே மாதிரிதான் இந்த கேஸும் ஆரம்பத்துல வந்து இது வந்து கூட்டு பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு சொன்னாங்க. 2 பேர் சேர்ந்து இந்த பெண்ணை இதை மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்ல அப்படிலாம் கிடையாது, இதுல சாருன்னு ஒரே ஒரு கேரக்டர் இருக்கு, ஸோ அந்த கேரக்டர் தான் யாரு, அந்த கேரக்டரை கண்டுபிடிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ அந்த சாருங்கிற கேரக்டரே கிடையாது அப்படின்னு போலீஸ் கமிஷனர், சென்னை போலீஸ் கமிஷனரே சொல்லிட்டாருங்க. எனக்கு அந்த சாருங்கிற கேரக்டரை பத்தி தெரியவே தெரியாது, என்ன நடந்திருக்கு அப்படி தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, 23ஆம் தேதி அந்த பெண்ணும் அந்த பெண்ணோட பாய் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து இந்த ஞானசேகரன் வந்து மிரட்டி, நான் உங்க வீடியோ வச்சிருக்கேன், உங்க காலேஜ்கிட்ட சொல்லிடுவேன், உங்க காலேஜ் சாருங்கள்ட்ட சொன்னா, ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்லாம் சொல்லி மிரட்டுறான். அந்த பாய் ஃப்ரெண்டை அடிச்சு துரத்துறான். அதுக்கப்புறம் இந்த பெண்ணை வந்து மிரட்டி இன்னொரு இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு தான் இவன் நினைச்சதை செய்யறான். ஸோ அப்போ கூப்பிட்டுட்டு போறப்போ இவன் வந்து போன்ல வந்து பேசியிருக்கான் அப்படிங்கிறது தான் செய்தி. என்ன அப்படின்னா, உங்க சார் ஒருத்தர் பேசுறாரு, நான் அவர்கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, அந்த சாரும் உன்னை கூப்பிட்டாரு அப்படின்னா நீ அவரு கூட அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. இதுதான் நியூஸ். ஸோ இதை வச்சுதான் இந்த சாருங்கிற கேரக்டர் யாரு, அவரையும் கைது பண்ணும். அந்த சார் வந்து இந்த பெண்ணோட விஷயத்துல மட்டும்தான் தொடர்பா, இந்த ஞானசேகரன் கூட சேர்ந்து இது மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரா, அந்த சாருங்கிற கேரக்டர் யார் அப்படிங்கிற நிறைய கொஸ்டின் இருந்தது. பட் இப்போ அந்த இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா, அவன் பேசினால அந்த பெண்ணை வச்சுக்கிட்டு தான் பேசியிருக்கான், மிரட்டுற மாதிரி அவருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பேசியிருக்கான். பட் இப்போ எப்படி முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த ஞானசேகரன் பேசினான்ல, அப்போ வந்து போனையே ஃபிளைட் மோட்ல வச்சுட்டு அந்த பெண்ணை மிரட்டுறதுக்காக பேசினா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கமிஷனரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம அதுல என்ன சொல்றதுக்கு இருக்கு? சரி, மிரட்டுறதுக்கு கூட பேசியிருந்தா கூட, ஃபிளைட் மோட்லயே போன் இருந்தா கூட, ஏன் அந்த சாரு கூட அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு அவன் பேசினா? அந்த நியூஸ் எதுக்கு வெளியில வந்தது? அதே மாதிரி இது கூட்டு பாலியல் வன்புணர்வு துன்புறுத்தல் அப்படின்னு அந்த விஷயம் ஏன் வெளியில வந்தது அப்படிங்கிற விஷயத்துக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனுமே இல்லை. ஒருவேளை அது தப்பா இருந்தது அப்படின்னா எத்தனை மீடியா வந்து அதை தப்பா போட்டாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கலாம்ல. ஏன் எல்லாரும் தப்பா போட்டீங்க, இது ஒருத்தன் தான் செஞ்சான், நீங்க இத்தனை பேர்னு போட்டீங்க, எங்களை இத்தனை கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம்ல, கேட்கலாம்ல, நடவடிக்கை எடுக்கலாம்ல. பட் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் வெளியில வந்திருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். எஃப்ஐஆர் வெளியில வந்துருச்சு, அந்த பெண்ணோட குடும்பமே வெளியில தெரிஞ்சிச்சு, அந்த பெண் என்ன ஊரு, அப்பா யார, ஃபோன் நம்பர் என்னன்னு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இது திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இதுக்கும் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு இன்டர்நெட் கிளிச்சு நடந்து போயிடுச்சு, ஸோ அதனால இந்த விஷயம் வெளியில வந்துடுச்சு, நாங்க இதை செய்யல, இது எப்படி வெளியில வந்ததோ நாங்க அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். ஆனா இது வெளியில வந்ததுக்கு அப்புறம், இதுவே லீக் ஆன தப்பு இல்லை, லீக் ஆனதுக்கு அப்புறம் இதை ஏதாவது ஷேர் பண்ணாங்க, சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேல நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா எஃப்ஐஆர் வெளியில வந்தது ஒரு தவறுதலா வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கேஸ் இருந்திருக்கு, அந்த கேஸ்ல எல்லாம் இந்த மாதிரி எஃப்ஐஆர் வெளியில வெளில என்னன்னு தெரியல. எப்படி இந்த பொண்ணு விஷயத்துல மட்டும் வருது? அந்த பொண்ணை வந்து அப்படியே ஒரு சாஃப்ட் டோன்ல மிரட்டுவாங்கல்ல, நாங்க சொல்றதை கேளு, இல்ல வேற யாரும் பொண்ணுங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருந்தாலும் அவங்களையும் ஒரு சாஃப்ட் டோன்ல மிரட்டுறதா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தோம். பட் தெரியாம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது, ஷேர் பண்ணா நம்ம மேலேயும் நடவடிக்கை எடுப்பாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்த அந்த 70 கேமராக்கள்ல நிறைய கேமரா ஒர்க் ஆகாததுனால தான் எங்களால உடனடியாக கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க.
அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள இருக்கக்கூடிய கேமராவே சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா காட்டுப்புறத்துல இருக்கும்ல, எத்தனையோ காலேஜஸ் இருக்கும்ல, ஸோ அங்கெல்லாம் கேமரா எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கேமரா ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டாங்க, எஃப்ஐஆர் தெரியாம வெளியில வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் கொஸ்டினா வைக்கிறேன். பட் யாராவது கண்ணில் பட்டுது அப்படின்னு ஆன்சர் பண்ணட்டும். அந்த பொண்ணு 23ஆம் தேதி நைட்டு அந்த பெண்ணுக்கு இதை மாதிரி கொடுமை நடக்குது. பட் 24ஆம் தேதி சாயங்காலம் 4 மணி அளவில் தான் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்றாங்க. பட் அன்னைக்கு நைட்டே இந்த ஞானசேகரன் அந்த நபர் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு டவுட்டும் இருந்திருக்கு. பட் யாரோ சொல்லி, மேல ஹையர் அபிஷியலா இருக்கக்கூடிய யாரோ சொல்லி தான் போலீஸ் அவனை வந்து வெளியில விட்டுருக்காங்க. அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க. யாரோ அவன் அப்படிலாம் பண்ணல, அவன் நம்ம ஆள் தான், அவனை வெளியில விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வெளியில விட்டுருக்காங்க. பட் அந்த ஒரு நாளுக்குள்ள இந்த விஷயம் வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறுது, எல்லாரும் பேசுறாங்க. ஸோ அடுத்த நாள் அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போறப்போ இந்த ஞானசேகரன் தான் இந்த விஷயத்த செஞ்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப கைது பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கைது பண்ணிட்டு யாரோ சொல்லி வெளியில விட்டுருக்காங்க. திரும்ப அதுக்கப்புறம் இந்த விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் தான் கைது பண்ணியிருக்காங்க. அந்த கைது சம்பந்தமான விஷயங்கள் நம்ம ஆல்ரெடியே பேசியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்துல யார் சொல்லி போலீஸ் வெளியில விட்டாங்க, இல்ல உண்மையாலுமே அந்த முதல் நாள் 24ஆம் தேதி நீ நைட்டு அவனை கைது பண்ணீங்க, அது திரும்ப யாரோ சொல்லி வெளியில விட்டீங்கன்னு ஒரு நியூஸ் வருது இல்ல, அதுவும் உண்மையா இல்லையா, இல்ல இந்த எஃப்ஐஆர் மாதிரி இந்த சிசிடிவி மாதிரி அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருந்தது அப்படின்னா அதையும் சொல்லிடுங்க. அந்த ஞானசேகரன் இருக்கான்ல, அவன் வந்து அந்த கோட்டூர்புரத்துல இருக்கக்கூடிய மண்டபம் தெருவுல தான் அவன் வீடு இருக்கு. 3 மாடி வீடுங்க, நல்ல சொகுசா தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த கோட்டூர்புரம் ஏரியாவில் மட்டுமே 3 பிரான்ச் வச்சிருக்கான். ரோட்டு கடை பிரியாணியா இருந்தாலுமே 3 பிரான்ச் வச்சிருக்கான். நம்ம ஆல்ரெடியே பேசியிருந்தோம், இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கூடயும் அவனுக்கு தொடர்பு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய செயலாளர், தலைவர்னு எல்லாரு கூடயும் டிஎம்கே கூட அவனுக்கு தொடர்பு இருக்கு. ஸோ அந்த இன்ஃபுளுன்ஸை வச்சு தான் அவன் பிரியாணி கடை வைக்கிறது. 20 வழக்குகள் அவன் மேல இருந்தும் அதுல இருந்து தப்பிச்சு அவன் இருக்கிறது எல்லாமே அதை வச்சுதான் நடந்திருக்கு. இதுல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த கட்சி சார்ந்து இந்த மாதிரி மீட்டிங்லாம் நடக்கும்ல, கூட்டம்லாம் நடக்கும்ல, அந்த கூட்டத்துக்கு எல்லாமே பிரியாணி தான் சப்ளை பண்றது. ஸோ பிரியாணிலாம் இதை மாதிரிலாம் சப்ளை பண்ணிட்டா நாளைக்கு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம போய் நின்னா சரி அவன் அப்படிலாம் பண்ணான், நாளைக்கு திரும்ப பண்ண மாட்டான் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி அந்த ஹெல்ப்பை வந்து அவன் ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு தெனாவட்டா சுத்திட்டு இருக்கிறது. பிரியாணி கடை ஓடுது, கட்சியில வந்து நம்ம ஏதாவது தப்பு பண்ணாலும் காப்பாற்ற ஆள் இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெனாவட்டா சுத்திட்டு இருக்கான். கமிஷனரே என்ன சொல்றாரு அப்படின்னா, அவன் மேல 20 கேஸ் இருக்கு, எல்லாம் வந்து அவனுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறது 20 கேஸ் இருக்கு. 20 கேஸ்ல ஒரு கேஸ் கூட பெண்கள் சம்பந்தமானது கிடையாது. அதுல 6 கேஸ்ல வந்து அவன் கன்விக்ஷன் ஆயிருக்கான், குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. மித்த கேஸ்லாம் வந்து கிடையாது, ட்ரையல்ல தான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கமிஷனர் வந்து அவனுடைய ரெக்கார்டு என்ன, அவன் இப்படி ஏற்பட்டவன், அவன் நல்லவனா கெட்டவனா, நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கமிஷனர் வந்து பிரஸ் மீட்ல பேசுறாங்க அப்படின்னா என்னத்துக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் அவங்க வந்து அவங்களுடைய டியூட்டி செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யட்டும், அடுத்தடுத்த குற்றவாளி என்ன, இந்த விஷயத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயம் உண்மை தெரிய வந்தா சரிதான். பட் ஆனா இதை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு பொலிட்டிக்கல் சைட்ல இருந்தும் சரி, கவர்மெண்ட் சைட்ல இருந்தும் சரி சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்தை பத்தி பேசவே கூடாது அப்படின்னு. இதை விட ஒரு கொடூரமான சம்பவம் ஒரு ஸ்டேட்ல நடக்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய சம்பவம் என்னன்னு சொல்லுங்களேன். ஒரு படிக்கிற மாணவிக்கு, அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு இதை மாதிரி நடக்கிறத விட ஒரு பெரிய குற்றம் என்ன இருக்க முடியும் சமூகத்துல, சொசைட்டில இதை விட பெரிய குற்றம் என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சோ இதை பத்தி கூட யாரும் பேசக்கூடாது, பேசினா நடவடிக்கை எடுப்போம், உங்க மேல கேஸ் போடுவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்ல இருந்து இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ்ல இருந்து எல்லாம் பேசினா அப்புறம் எதை பத்தி தான் நாங்க பேசுறது? எதுவுமே பேசக்கூடாது. எந்த குற்றம் நடந்தாலும் தலையாட்டிட்டு அமைதியா போகணும் அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு நம்ம சேனல் வச்சிருக்கோம்? பேசுவோம்.